ராஜா சார், இந்த கழுதை ஒவ்வொரு தடவையும் எங்க குழந்தைகிட்ட வந்து தான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை வர சொல்லிட்டு இருக்கு. இந்த கழுதை நிறைய தடவை எங்க குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லி எங்க குழந்தைய கூட்டிட்டுலாம் போயிருக்கு. என்ன இது கழுதையே, எதுக்கு குதிரையோட குழந்தைங்க கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ராஜா சார், எனக்குன்னு யாருமே இல்ல, இந்த காட்டுலயும் யாருமே என்கிட்ட ஃப்ரெண்டா இல்ல. அதனாலதான் குதிரையோட குழந்தைங்களை விளையாடுறதுக்கு நான் தினமும் இங்க இருந்து கூட்டிட்டு போனேன். உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வேற ஒருத்தங்க குழந்தைங்க கிட்ட இப்படி போய் சொல்லி கூட்டிட்டு போறது நல்லதில்ல. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வையே, அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிற ஜெயில நான் உன்னை கைது பண்ணி வச்சிருவேன். புரிஞ்சதா? ஷேர்சிங் ரொம்பவே நல்ல ராஜா. ஷேர்சிங் கிட்ட எல்லா விலங்குகளும் வந்து அவங்களோட பிரச்சனைய சொல்லுவாங்க. ஷேர்சிங் எல்லாத்தையும் தீர்த்து வைக்குவாரு. ஒரு நாள் கர்ப்பிணி சமேலி ஆடு அதோட கணவரோட சேர்ந்து பில்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஜம்ரு, என் வயிறு நிறைஞ்சிடுச்சு, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுது. அதோட வீட்டுக்குள்ள படுத்து ரெஸ்ட் எடுக்க போகுது. அப்புறம் அதோட கணவர் காட்டிலேயே பில்லு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஜுமைலி பிரெக்னண்டா இருக்கா, நான் உடனே போய் அவளை பார்த்தாகணும். ஆடு சீக்கிரமா பில்ல சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும். அத நேரத்துல சீதா அது முன்னாடி வந்து நிக்குது. அட வாவ், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல ஆடு சாப்பிட கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. சிறுத்தையே, நீயா? இந்த காட்டுக்குள்ள மத்தவங்களோட இடத்துக்கு வர்றது தப்புன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு இருந்தாலும் ஆடு வசிக்கிற இடத்துக்கு வந்திருக்க. நான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இது உனக்கும் தெரியும், ஆனா சிங்கத்துக்கு தெரியாதுல்ல. நான் உன்னை சாப்பிட்டேன்னு வையே, நான் இங்க வந்த விஷயத்த சிங்கத்துக்கிட்ட யாரு சொல்லுவா? ஷேர்சிங் காட்டுல ஒரு ரூல் இருந்தது. ஷேர்சிங்கோட அனுமதி இல்லாம வேற ஒருத்தரோட பகுதிக்கு செல்ல முடியாது. நான் வயிறு நிறைய சாப்பிட்டு என் பசிய நான் தீர்த்துக்க போறேன். பசியோட இந்த சீதா ஆட்ட தாக்குது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த சிறுத்தை என்ன சாப்பிட போகுது. ஆடு ஜோரா கத்த ஆரம்பிக்குது. அதோட சத்தம் கேட்ட உடனே சமேலி அதோட வீட்ல இருந்து வெளியே வருது. சீதா அதோட கழுத்தை புடிச்சு வச்சிருக்கோம். விடு, என்னோட கணவரை விடு, விடு, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? இந்த சீதா என்னோட கணவரை சாகடிக்குது, காப்பாத்துங்க. ஆடு கத்துறத கேக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல. அந்த சீதா அவனை சாகடிக்க போகுது. அதே நேரத்துல காட்டோட சில விலங்குகள் அங்க வருதுங்க. சிறுத்தையே, அந்த ஆட விட்டுரு. விலங்குகள் வந்ததை பார்த்து சீதா பயந்துடுது. அதுக்கப்புறம் ஆட்டை அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் கரடி ஆடுகிட்ட போய், இப்ப இது இறந்து போயிடுச்சு. அது கேட்ட உடனே ஆடு ஜோர அழ ஆரம்பிக்குது. ஜமரு, ஜமரு எந்திரே, சீதா என் கணவரை சாகடிச்சிடுச்சு. அழாதீங்கண்ணா, அந்த சிறுத்தை பண்ண வேலைக்கு அதுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அந்த சிறுத்தை உங்க இடத்துக்கு வந்து ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிடுச்சு. அது பண்ண தப்புக்கான தண்டனை அது அனுபவிச்சே ஆகணும். இத உடனே நாம சிங்கத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லியே ஆகணும். வாங்க, நம்ம எல்லாரும் போய் உடனே சிங்கத்தை பார்க்கலாம். எல்லா விலங்குகளும் செம்மேலி சொன்னதை கேட்டு ராஜா கிட்ட போறாங்க. ராஜாவே, அந்த சிறுத்தை நம்ம காட்டோட ரூல்ஸ் மீறிடுச்சு, அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என் ஆட்சியில எல்லாருக்குமே நீதி கிடைக்கணும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மகாராஜா, அந்த சிறுத்தை இவங்களோட கணவரை தின்னுடுச்சு. மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும். உனக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். அந்த சிறுத்தை பண்ணதுக்கு அதுக்கு தண்டனை கிடைக்கும். சிறுத்தைய கொண்டு வந்து ஜெயில போடுங்க. ஷேர்சிங்கோடவே சீதாவோட பகுதிக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீதாவை பிடிச்சிடுறாங்க. சீதாவை கூட்டிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, என்னோட பையனை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? உங்க பையன் ஒரு ஆட்டை கொன்னு இருக்கான், அதனால நாங்க இத கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இல்ல, என் பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான். என் பையன் யாரையும் சாகடிக்க மாட்டான். உன் பையன் அந்த ஆட்டை கொல்றத காட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே சீதாவை ராஜா முன்னாடி கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறாங்க. மகாராஜா, எனக்கு நியாயம் வேணும். இந்த சீதா ஒரு கொலைகாரன். இதே சீதா தான் என் கணவனை சாகடிச்சிடுச்சு. ஆடு சொல்றது உண்மைதான் ராஜா. இந்த சிறுத்தை தான் அந்த ஆடை கொன்னுச்சு. ஆமா ஆமா, அந்த சிறுத்தை அந்த ஆடை கொன்னத நாங்க இங்க கண்ணால பார்த்தோம். ஆமா ஆமா, அத நாங்களும் பார்த்தோம். இதுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சே ஆகணும். ராஜா சார், இவங்களாம் சொல்றது பொய். என் பையன் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டான். உன் பையனான சிறுத்தை ஒரு கொலைகாரன். அவன் கொலை பண்றத இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்திருக்காங்க.
மகாராஜா, எங்களுக்கு வயசாயிடுச்சு. எங்க பையன் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு. எங்களை பத்தி யோசிச்சு தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. இது சிங்கத்தோட இடம். உணர்வுகளை வச்சு நான் இங்க நீதி சொல்ல மாட்டேன். சாட்சியத்தை வச்சுதான் நான் இங்க நீதி சொல்லுவேன். உங்க பையன் அந்த ஆடை பயங்கரமான முறையில கொன்னிருக்கான். அதனாலதான் இந்த கோர்ட்ல அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறேன். சொன்ன உடனே ஷேர்சிங்கோட சிப்பாயி தண்டனை கொடுக்கறதுக்காக சீதாவை அங்கிருந்து கூட்டிட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்ச பிறகு சீதாவோட அப்பா அம்மானால அதுல இருந்து வெளியவே வர முடியல. எனக்கு நம்ம பையனோட நினைப்பு அதிகமா இருக்கு. எனக்கும் கோவம் வருதுதான். என் பையனை கொலை பண்ணதுக்காக நான் பழி தீர்த்துக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு நாள் ராத்திரி மஞ்சு சீதா அதோட குகையில உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருக்கும். ஷேர்சிங் என் பையனை சாகடிச்சான். அவன் பையன் சாகிறதுக்கான காரணமா நான் இருக்க போறேன். மஞ்சு சீதா வேணும்னே ஒரு மான வேட்டையாடி ஷேர்சிங் பையனோட குகையில அந்த மான போட்டுட்டு வந்துடுது. காலையில ஆனதோ காட்டோட எல்லா விலங்குகளையும் அங்க கூட்டிட்டு வந்துடுது. யுவராஜ் மேல பழிய போடுது. மகாராஜா, என் பையன் ஆட சாகடிச்சான் அப்படின்னு நீங்க என் பையனை சாகடிச்சிங்க இல்லையா? உங்க பையன் இப்ப மான சாகடிச்சிருக்கான். சொல்லுங்க, இப்ப அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? யுவராஜ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. யுவராஜ், நீ ஒரு மான கொன்னுட்டன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ அதை ஏத்துக்கிறியா? இல்ல மகாராஜா, நான் அப்படி யாரையுமே கொல்லல. நான் எதுவுமே பண்ணல. ஆனா என் பையன் கூட இதையே தான் கத்தி கத்தி சொன்னான், நான் சாகடிக்கலன்னு. ஆனா அவன் பேச்ச யாருமே கேட்கல. இப்ப உங்க பையனு தெரிஞ்சதும் நீங்க என்ன யோசிக்கிறீங்களா? என் பையனுக்கும் தண்டனை கிடைக்கும். இது ஷேர்சிங்கோட கோர்ட். இங்க எல்லாருக்குமே நீதி கிடைக்கும். அது என் பையனா இருந்தாலும் சரி, என் அப்பாவா இருந்தாலும் சரி. ஷேர்சிங் இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஷேர்சிங்கோட உளவு ஒண்ணு வந்து காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது. சிறுத்தையே, உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பையனுக்கு தண்டனை கொடுக்கும்போது நான் ஒன்னு சொன்னேன். தண்டனை உணர்வுகளை வச்சு கொடுக்கறதில்ல, பதிலா சாட்சியை வச்சுதான் கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க. அப்போ சாட்சிகள் எங்க? ஒருவேளை யுவராஜ தப்பு பண்ணிருந்தா அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உன் பையனுக்கு கிடைச்ச அதே மாதிரி. சாட்சின்னு கேட்ட உடனே சீதாக்கு நடுங்குது. ஷேர்சிங் முன்னாடியே ஒரு பொய் சொல்லுது. நான் தான் அந்த சாட்சி. யுவராஜ் அந்த மான வேட்டையாடுறத நான் பார்த்தேன். அத கேட்டதும் விலங்குகள் எல்லாம் ரொம்பவே அமைதியாயிடுதுங்க. அதுக்கப்புறம் ஷேர்சிங் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஷேர்சிங் சிரிக்கிறத கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் ஷாக் ஆகுதுங்க. சீதா கூட. எதுக்காக சிரிக்கிறீங்க மகாராஜா? சிறுத்தையே, இது ஷேர்சிங்கோட கோர்ட். இங்க பால் பாலாவும் தண்ணி தண்ணியாவும் தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதேதான். இந்த மான கொன்னது யுவராஜ் இல்ல, அது நீதான். இது பொய். உன் பையன் இறந்ததுக்கு என்ன பழித்திக்கிறதுக்கு நீ என் பையனை கொல்லணும்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா உன்னால அது முடியல. தோல்வியா? என்ன சொல்றீங்க? இதோ நான் அந்த சாட்சியை காட்டுறேன். உளவு சிசிடிவி ஃபுட்டேஜ கொண்டு வராரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறாரு. மஞ்சு சீதா மான சாகடிச்சு யுவராஜோட குகைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்குது. அத பார்த்த உடனே மஞ்சு சீதா ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த காட்டுல பிரச்சனைகள் அதிகமாக ஆக நான் இந்த காட்டோட ஒவ்வொரு மூலையிலயும் சிசிடிவி கேமராவை வச்சிருக்கேன். அதனாலதான் என்ன மாட்டி விடுன்னு நினைச்சது நடக்க முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது ஷேர்சிங்கோட கோர்ட். இங்க அப்பாவிகளுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். கொலகாரங்களுக்கு எப்பவும் தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். மஞ்சு சீதா கூட மான சாகடிச்சதால அவனுக்கோ தண்டனை கொடுக்கப்பட்டது. சரியான முடிவெடுத்த ராஜாக்காக விலங்குகள் பாராட்டுறாங்க. ஷேர்சிங்க்கு ஜெய்! ஷேர்சிங்க்கு ஜெய்! உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.